அப்பா போயிட்டானா குண்டாம அருகு வேத்தம்ட்டா குண்டாம 29 நாள் காவலுக்கு போயிட்டாங்க அம்மையை. சரி மேடம் பாத்தீங்களா? என் மேடம் பாத்தீங்களா? சொல்ற பின்னாடி குண்டா பார்த்தா காணும் சுண்டா பார்த்தா காணாம நினைச்சேன். அது மன்னிட்டு இந்த எனக்கு தெரியல. வாங்கி கொடுத்துட்டு கப்பு தண்ணி எல்லாம் வாங்கும்போது அவங்க 250 ரூபா கொடுத்தா மீட் எடுத்து வர முடியும். பாக்குறதுக்கு போல கண்ணை கட்டிட்டு நீங்க இடத்த கட்டுவீங்க. நீ கட்டிக்கோங்க, ரெண்டு வட்டிவாங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கொடுத்தேன் கண்ணத்துல அடிச்சு விட்டு எங்க அப்பையிட்ட காசு வாங்கிக்கிறது. எங்க அப்பாட்ட ஒரு அடி கொடுத்துட்டு இன்னொரு அடி எங்க அப்பாட்டுக்கு 500 1000 ரூபா தருவாங்க. 500 ரூபா கொடுத்தானா? 2 வாரம் சிஞ்சா இப்படி கேட்டா இப்படி சிஞ்சா கடி சொல்லிட்டு போயிட்டு சிஞ்சா கரெக்ட் சில்லற கேட்டானா கிராமீண கட்ட காசு இல்ல அப்ப கிராமீண கட்ட நீ தான் நோட்டை வச்சுட்டு உட்காந்துருப்பானே. நீ தடி வச்சுட்டு போயிருவ. நான் தண்டைக்காரனுக்கு தண்டை கட்டணுமே. என்ன செய்யணும்? ஆனந்த கூப்பிட அப்படி சரி விட தூக்கிட்டு போகுது. வந்தானே எங்கம்மா எங்க எனக்கு நான் தெரியும். ஒரு நாள் இருந்தானா இல்ல அங்க உள்ள வந்தானா தெரியல. எங்கிட்ட 100 நாளைக்கு போயிட்டு 100 நாளைக்கு மாமா தப்பு சப்பு நான் அந்த பிள்ளை எப்படி பார்த்தேன் காவ ஒரு மாதிரியா பேசுறியா? ஒரு மாதிரியா பேசுறியா? யாரு என்னத்த காவல பாத்தியா? காவலே பாக்கலையா? என் மாட்டே கேட்கவா? ஐயா மகனே சொன்னேன் பொன்கிட்ட கேளுப்பா அப்படின்னா எப்படி காவ பார்த்தேன் பொம்மியம்மா என் மகன் சொன்னேன் என்கிட்ட 29 நாள் நீ காவா பார்த்த நீ இருந்திடம் தெரியாது. ஆனா நான் ஒரு நாள் காவ பார்த்தேன் பொம்மியாட்ட போய் கேளுன்னு சொன்னேன். அதுக்குதான் கேட்கறேன். ஊருக்கே தெரியும் சொன்னேன். அதுக்குதான் ஓட்ட கேட்கறேன். சரி பார்த்த லட்சணத்தை மைண்டே போய் கேளு போ சொன்னேன். நான் ஒரே கிளிஸ்ட பார்த்தேன். என்ன சொன்னியா? நான் இன்னைக்கு ஒரு நாள் முடிச்சுட்டப்பா போறேன் அப்படின்ட்டேன். அதனாலதான் கேட்டேன். பாடா போட சொல்ல சார். என்னன்னு சொன்னியா? என் மகன் வந்தா தெரியுமா உனக்கு? தெரியாதே. யாரு நினைச்ச நீ? யாரு நினைச்சேன்? யாரு உன் மகன்? என் மகன் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்றனாலதான் பேசாட்ட இருக்கேன். மருதநாட்டுக்கே அரசன். ஆத்தேடி ஆத்தே. பேசு பேசு.
என்ன அப்படியே நினைச்சீங்க? ஏய், ஒரு மகன் நல்லா காவ காத்துட்டாயா? உன் மயனுக்கு வந்து அப்படி ஒண்ணும் தெரியலையே. சூப்பர் காவ காத்துட்டாயா? நல்லா நிப்பாட்டிட்டு போட்டாயா? என் மகன் எப்படி காவ காத்துட்டாயா? ஆமா, தவணை வாங்கிட்டு லோன் கட்டல, தவணை தூக்கி நட்டம்னு பாட்டு போயிட்டேன். எல்லா காவனாலும் பூரா கடை வாங்கி போயிட்டு போனா தூக்கி நட்ட விட்டு போயிட்டான். இல்ல ஒரு நாள் காவலாம் எப்படி பாத்துக்கீங்க பாருங்க. ஆமா, 100 நாள் காசு கடை விட்டு போயிட்டேன். வாரத்தவணையும் எடுத்து போயிட்டேன், கிராமணியும் எடுத்து போயிட்டேன். என்ன 1000 ரூபாய் காசு எடுத்து போயிட்டேன். கொடிக்காம தூக்கிட்டு ஜெய் ஈந்தன்னு சொல்லிட்டு ஊண்டிட்டு போயிட்டேன். நல்ல பையன், நல்ல பையன். கடைசியில கரெக்டா நட்ட மத்திக்கு நிப்பாட்டு ஜெய் ஈந்தன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சின்ன பையனை கொடியில நிப்பாட்டு. பெரிய ஊர்ல வச்சேன். ஜெய் ஈந்தன்னு சின்ன மாதிரி நான் நிப்பாட்டிட்டேன். என் மகன் பொம்மியம்மா. சொல்லு சொல்லு கரு 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 போ போ போ. சொல்லு சும்மா விளையாட்டுல பேசுறாங்க. சொல்லு என் மகன் எப்படி இருந்தாமா? நல்லா தான் இருந்தியா? நல்லா இருந்தானா? அதே பஸ்ல பேசு பாப்பா. எப்படி இருந்துச்சானா? அதே ரோட்ல மதுரை பேசுறே பேசு. ஒரு வாடியே. இதெல்லாம் கதையில வரலாம். நல்லா இருந்தாலும் எப்படி சக்கரையா போட்டுருந்தேன்? இருந்துச்சா? வேற என் மகன் எப்படி இருந்தேன்? என் பொம்மியம்மா. என் பொம்மியம்மா. இல்ல, என் மகன் எப்படி இருந்தேன்? நீ 29 நாள் பார்த்த காவலை விட உன் மயன் ஒரு நாள் பார்த்த காவலை நினைச்சேன் நானு. எனக்கு நினைச்சேன். பாத்தியா, பாத்தியா? அதான் என் மகன் சொன்னேன். பாத்தியாடா? என் மகன் எப்படி? 1 லட்சம் சொன்னாங்க. அதாவது ஒண்ணா காவத்தை உருதியா. ஆனா தவணக்கார எல்லாம் மறக்கூடாது. அதனாலதான் உன்னை சிஞ்சாரிக்க அது என்ன சொல்லி தெரியுமா? தவணக்காரன் லோன் வார்த்தவணக்காரன் தான் ஒரு மணி அடி கழிச்சியா. கிராமணி டாக்டர் 2 மணி அடி. சொல்லி கொடுத்தா இல்லையா? என்ன செய்யற பத்தியா? என் மகன் காவ பார்த்துட்டேன். பாசத்தை ஏப்பா பாசத்தை வளர்க்கறவங்க எப்படி நடிக்கணும்? ஆசிரியர் இருந்தாலும் 10 அடுத்து என்ன சொல்றாங்க? இதெல்லாம் காவல் தராங்க. உன் மகனே வச்சு சொல்லு. ஒரு நாள் முடிச்சு. நாளையில இருந்து நான் வரமாட்டேன். அப்ப அடுத்த தவணக்கார எப்ப வரும்னு 8 லட்சம் ரூபாய் அவளுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன். அப்ப 8 லட்சம் ரூபாய் மாசம் 8 ஏய், அவளுக்கு கூட கொடுத்து முடிச்சுட்டேன். அதே என் மகன் வந்து ஒரு நாள் வந்து கொடுத்தாள். 29 நாள் நான் பார்த்து கொடுக்கல. இதுக்கெல்லாம் லோன் போட மாட்டாங்க. ஏன்னா 29 நாள் நான் வந்து பார்த்து கொடுக்கல. ஒரு நாள் வந்து என் மகன் கொடுத்துட்டேன். அது ஒரு நாள் தானே இவ்வளவு போயிடுச்சா? லோன் பூரா வாங்கி போயிடுச்சா? நான் பூரா கொடுத்துட்டேன். சரி பொம்மையா விட்டு போயிடாத. ஏற்கனவே கட்டி வைக்கிறாங்க. என் மகனுக்கு தானே. 6 மணி பெட்டி வந்தாலும் ஒரு மாதிரி வராது. அவர் இங்க இல்லையே மக்களே என் மகனுக்கு தானே கட்டிருப்பாங்க. உன் மனதை கட்டாத. தவணை கட்டு அப்புறம் கட்டி வைப்பாங்க. கண்ணால கட்டிப்பாங்க. என் மகனுக்கு கட்டிப்பாங்க. ஆதார் அட்டை யாரு பேர்ல? ஒரு நாள் அதுக்காக நீ ஒரு மனம் சுட்ட. ஒரு நாள் பார்த்தேன். என்ன முடிவு பண்ணல? நல்லா பார்த்துட்டேன். அதனால பரவாயில்ல, நல்லா பார்த்துட்டேன். சரி ஏதாவது இது பண்ணி விடணும். சரி நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பொம்மியம்மா தான் இல்லப்ப. பொம்மையம்மா அது ஆமா, சரி ஒரு பாட்டு போதுமா? ஒரு பாட்டு பொம்மியம்மா. சிம்பிளா 2 வரி தான் பாருங்க. ஆமா நீ வாமா அண்ணா பாட்டு. அது எப்படின்னா நேத்து என் மகன் போனா பாட்டு பொம்மியம்மாவை பார்த்து என் மகன் எப்படி படிச்சிருப்பான்? எப்படி படிச்சிருப்பாங்க? எங்கேயோ போனாங்களாமா மாமா சொன்னாரு. அப்ப காசு மாமாட்ட கேளுங்க. காதல் கொள்ளும் காதலிலே நான் இருங்க, நான் மாமா வர சொல்றேங்க. இப்படி எல்லாம் என் மகன் படிச்சிருக்கான். அப்ப அந்த சின்ன அடிக்கிற ஒரு விளாம்படி செட்ல நான் பார்த்தேன். வரத்து கேட்டேன். இன்னொரு பாட்டு எப்படி படிச்சான் தெரியுமா? உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக இப்படி எப்படி இருப்பது எதுக்காக
எல்லாம் பார்த்துட்டேன். அப்பா, உன் மகன் கடை வாங்குறதுக்கு நான் கட்ட முடியுமா? பொம்மையோட வேற இது. நான் கடை கட்ட முடியுமா? எல்லாம் படிச்சிருப்பேன் என் பொம்மியை. வருங்காலம் வரவுல கடை கட்டி யாரு? இன்னைக்கு இந்த கொசு ஒரு நாள் முடிச்சு என் மகன் பார்த்துட்டேன். 29 இட்லி வேணுமா சாம்பார் வேணுமா? அது பொம்மியம்மா போடுறத நான் வாங்கினேன். பைய போய் பைய வரணுமா? அது போல் வேகமா போகணுமா? பழைய சோறு இருந்தா எடுத்து வை. இது கேட்கட்டும் கேள்வி கேட்கட்டும் சட்டி எடுத்துட்டு இல்லாம சும்மா பேசு, விளையாட்டத்தை பேசுறாங்க. சும்மா பேசு. ஏன் பொம்மி? பெரிய சட்டி எடுக்கவா சின்ன சட்டி எடுக்கவா? எதுக்கு எதுக்கு சோறு போடுறேன்னு பார்த்தா என்ன சோறு என்ன சோறு உங்க வீட்டுல சோறு போட சொன்னியா இல்லையா? எங்க வீட்டுல கஞ்சோளம்பியா காய்ச்சலையே அப்புறம் எப்படி உனக்கு நான் சோறு போயிட்டு ஆ? 29 காவ காத்து என் மகன் வரல காவ காத்து. இனிமேல் நான் 29னா நீ காத்த இனிமேல் நீ பார்க்க வேணாம் உன் மேனவே காக்க கூடு காத்துட்டால அப்படியே பிடிக்க என் மகன் காத்துட்டால அவ்வளோதான். முடிச்சுரா ஆனா உனக்கெல்லாம் சோறு கிடையாது உனக்கெல்லாம் சோறு கிடையாது உன் மயனை அவர் சொல்லு இல்ல அவனை போயிட்டு அவங்கிட்ட சட்டியை கொடுத்து விடுறேன். சோறு மட்டும் போட்டு கொடு. நீ வாட்டுக்கு வேற எதுவும் பித்தளை பண்ணி சட்டியை கொடுத்து விட்டா கொஞ்சம் தண்ணி அடிக்க போயிரு அப்படியே. இல்ல பொட்டிக்கார தட்டுல அப்படிதான் பேசுவாங்க ஆமா, பித்தளை சட்டி கொடுத்தா அப்புறம் அங்கிட்டு போயிருவாங்க. யாரு வருவாங்க? என் மகிட்ட நான் வந்து ஆமா, ஆமா. பெரிய எப்படி நான் சர்டிபிகேட் நம்பிக்கை இதனால பண்ணியே கொடுத்து விடுறேன் நானு. நான் சொல்றேன்டா, எங்க பிள்ளை எப்படி நம்பிக்கை உன் மகனை வந்து ஈச்சட்டியை கூட கொண்டு வந்தா கூட நான் என் பிள்ளைய அமுச்சு விட்டுறேன். இல்ல சோறு வாங்க என்னைத்தான் வர சொல்லுச்சு. இல்ல பித்தளை வேலையை கொடுத்து விட்டு இடையில மகனே வேண்டாம்னு வச்சுப்ப. மகன் வேணாம் அவன் சரியில்லையா சோறு வாங்க. அப்ப மாமனார் என்ன வெங்கல சட்டி கொண்டு வரியா? நானே சொல்றேன். பித்தளை சட்டி வேணும்ட்டேன், சட்டி வேணும்ட்டேன், வெங்கல சட்டி கொண்டு நாயே வர. சட்டி கொண்டு வர சரியில்லையா? சரியா அதனால என்னை கொண்டு வந்து. சரியா அது கொண்டுச்சுக்கிட்டு இப்ப நான் போய் பொம்மியை இருக்கா? பார்க்கவே எப்படி? பொம்மியை சட்டி. பாக்கல முத உங்க சட்டியை முத காட்டுங்க எப்படி போய் தெரியும். சோறு வாங்கவா எப்படி? சோறு வாங்க எப்படி? சோறு வாங்குற நீங்க சின்ன சட்டி கொண்டு வரியா? பெரிய சட்டி கொண்டு வரியா? நெளிஞ்சிருக்கா அது வளர்ந்துருக்கா? நானே சட்டி கொண்டு அதான் வருவேன். பாக்கணும்ல. ஏன் பொம்மியம்மா சட்டி கொண்டு வந்துருவா? பேர் பெருசுங்க, இன்னைக்கு பொருள் சிறுசு. நீ வேணாம் அவன் மகனை வர சொல்லு நீ தான் கொண்டுக்கிறேன்னா மயனை அமுச்சு விடு என் மகன் தான் வரணுமா? ஆமா அவன் தான் நல்லா இருந்து. கருவேன் அமுச்சு விடுங்க. நீ என்ன காவ காத்த 29 நாள் மகன் காவ பார்த்தானே பார்த்தேன். ஒரு நாள் சரியில்லை. களவு என் மகன் ஒரு நாள் காவ பார்த்தா உனக்கு நல்லா இருக்கு. என் மகனை சட்டி கொண்டு வந்துடுறேன். டேஸ்னா அவரை வர சொல்லு டேஸ்னா அப்ப சாமி டேஸ்னா அவரை வர சொல்லு ஆமா அது சொன்னா அப்படியே சின்ன ஸ்டாப். இவர் வந்து தேங்க அவரை அவர் சும்மா பேசு. சும்மா பேசு. ஏன் பொம்மியம்மா? டேய் சின்னா ஆ. அவரை வர சொல்லு டேஸ்னா மறுபடியும் நான் 29 நாள் காவ பார்த்தேன். நான் அவன் ஒரு நாள் காவலுக்கு வந்து அவரு ஆமா ஆமா அவனே பாத்திருக்கேன் காவல் நல்லா பாத்திருக்கேன். ஏய், வரல, சொல்லு ஒரு நாள் காவல் நல்லா பாத்திருக்கேன். அவன் அவரு நான் வந்து அது போல பேச போல்டா பேச கொஞ்சம் சங்கடமா இருக்கு, பரவாயில்லையா? இல்ல பிள்ளை ஒரு நல்ல தாட்டிக்கார பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. இல்ல நேற்று ஒரு மணி நாள் 12 ஆகி போச்சு. ஒரு நாள் 3 மணி வரைக்கும் எனக்கு டயர் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ராத்திரி ஆனா பிள்ளை ஒரு தூக்கம் வந்துருச்சு. 3 மணி வரைக்கும் எனக்கு டயர். ஊருக்காரங்க டிவி வாங்கி தர மாட்டாங்க. இப்ப சொல்ல கேட்டு ஊருக்காரங்க டிவி ஏப்பா, வாங்கி தர இந்த மாட்டாங்க. ஊரு பெரிய காரங்க வந்து இந்த அந்த படுத்து கும்பை டிவி வாங்கி கொடுக்கும் போது நான் போடுறேன். நல்லா தெரியுது எங்க இருந்து ஊர் பெரிய காரங்க ஒரு முக்கிய அறிவிப்பு. டான்ஸ்கார பொம்பளை வந்து நாடகோட்டைக்கு கீ வாங்கி கொண்டு போகுமாறு உங்களை அனுப்பி டான்ஸ்கார பொம்பளை வந்தானே வர்றாங்க 100 பேர். இப்பொழுது எங்களுக்கு மாமா சுத்தி மாமா வந்து கீ வாங்கிட்டு வருவார். ஏற்பாடு பூரா நீ செஞ்சதுதான் லட்சுமி. ஆமா சரி நான் போயிட்டு ரெடியா இருங்க. என் மகன்கிட்ட சட்டியை கொடுத்துடுவா எப்படி? இல்ல நானே இருக்கேன். பெரிய சட்டியா கொடுத்து அமுச்சு விடு ஆமா கேப்பில் எனக்கு தெரியல. நானே பார்த்தேன். 29 நாள் பார்த்தேன். என்னை தட்டி கொண்டு வர சொல்ல என் மகன்கிட்ட கொடுத்து வர சொல்றேன். அது வேகமா உன் நல்லா சமைக்க முடியாது உன் மயனை கொடுத்து அமுச்சு விடு நான் வேகமா போனேன். அவன் என் பையன் வரணும். ஆமா
நான் வேகமா போயிடுவேன். போகவா எப்படி? போ போ 100 நாளைக்கு கூட போச்சு. அவரை நான் மட்டும் சங்கடப்பட 100 நாளைக்கு கூட போச்சு. மகன் அடிச்சுடுறேன். அவரை வர சொல்லு. அவர் இந்த பொழப்பே வரக்கூடாது எனக்கு. அப்புறம்டா, என்னத்தை அவுக்குறது நான்? என்னத்தை அவுக்குறது? அவர் வந்தா தான் நிறைய போட முடியும். போ. என்ன கற்குளம் ஆக்கி வச்சா? நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சு வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி அடிச்சு வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி அவர் அடிச்சு வச்சிருக்கேன். அவரை வர சொல்லு. கத்துக்கா? சரி சரி சரி. உனக்கு பழைய செஞ்சு கொடுத்து வச்சேன். அவருக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன். போயிட்டு வர சொல்றேன். எனக்கு பழைய சோறு தான் போடுவேன், எனக்கு தெரியும். சரி மாலுக்கு நாட்டுக்கோழி கொண்டு போய் போட்டுவேன். மகனே, அப்பா அப்பா நல்லது. உனக்கு சீன் முடிச்சு. ஏடா, 29 காவ பார்த்தேன். அந்த பிள்ளை என்ன நீ ஒரு நாள் காவ பார்த்த உடனே அவருங்கிறது ஏன்டா நான் 29 காவ பார்த்தேன். என்னைய அவைக்குது ஒரு நாள் தான் நீ காவ பார்த்த. நான் காவல் காத்த விதம் அப்படி அப்பா. நீங்களே படிக்க முடியாது கடவுள் வித்தியாசம். 29 காவ பார்த்தேன். என்னைய வந்து போடா வாடான்னு சரிப்பா ஒரு நாள் காவலுக்கு போனா சரிப்பா. என்னடா காவ பார்த்த? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் பார்த்தேன். தாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி தான் பார்த்தேன். எப்படி பார்த்த? மேலிருந்து கீழே வரை பார்த்துருக்க? நன்றாக பார்த்தேன். நல்லா பார்த்துருக்க சொல்லுச்சு. திரைக்கு போனேன். நீங்கள் சொன்னவாறு விளக்கு வைத்து பார்த்தேன். கையில் பண்ண போட்டு பந்தம் வந்து நான் பார்த்தேனப்பா. நல்லா பார்த்துருக்க. சரி அதனால ஒண்ணும் இல்ல. சரிப்பா நாளைக்கு ஏதாவது சரிப்பா. நான் இப்படி இங்க இருக்கவா இல்ல வேற நாட்டுக்கு போயிடுவேன்? இல்ல ஆந்திரா அது காலையில ஆந்திரா கூட போ. செட்டியடி போயிடுவேன். ஆந்திரா கூட போ. முழுக்க போட கூப்பிடுறாங்க. அது செட்டியடி பச்சரிசி ஒரு 10 கிலோ போயிடுவேன். ஆமா பச்சரிசி ஒரு கோதுமை வேலை இருக்கு தம்பி. கொண்டு போங்க. 3 நாள் செலவாகி போட்டு நல்லா பஸ் காசுல செட்டிட்டு போறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகுது. சரி சரி காலைல வரலாம் கூப்பிடுங்க. ஏ பிரபா பண்ணி உட்கார். வேற யாராச்சும் நடிக்க விடு. சரி வேற யாராச்சும் ஏன் மானோடவா ஒரு நாள் முடிச்சுட்டேன். போற நாள் இந்த சட்னி கொண்டு வந்து குழம்பு இருக்கா? வேண்டாம் விடியக்காலம் குழம்பு இருக்குதா அதை போய் வாங்கிட்டு வந்துரு. நாங்க இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணா எழுப்பு. இல்லாட்டி நான் அப்படியே போயிடுறேன் இந்த பக்கம். மார்கழி வாங்கிடுவாங்க. ரெடி பண்ணிடுவா. சரி எனக்கு அருவா சொல்லி இருக்க தைரியம்ல. போய் அருவாக்குளம் இருக்கு. குச்சியோட அருவாக்குளம் இருக்கு. குச்சி வச்சிருக்க அருவா வச்சிருக்க. ரெண்டு கேத்த அருவாக்குளம் இருக்கு. பொம்மையை பாட்ட போய் வாங்கிட்டு வரவா? பக்கத்துல போய் பின்னாடி மாமா உட்காந்து போய் வாங்கிட்டு வரேன். இல்ல குச்சி வச்சு குடிச்சா பக்கமா போட்டு விடும் பிள்ளை. நீங்க பக்கத்துல வேணா அருவாக்குளம் அங்க வச்சிருக்காங்க. பொம்மையை அம்மா காவலுக்கு நான் தான் இருப்பேன். என் மகன் வந்து தூக்கி போயிடுவேன் சொல்லிட்டாங்க. ஊர்ல சொல்லி விட்டாங்களா? அரசு சொல்லிட்டாங்க. ஊர்ல சொல்லி விட்டாங்களா? உன் மகன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வினார் வேல்டியா? முடிஞ்சு வினார் வேல்டி சொல்லி விட்டாங்களா? அவன் சீனை முடிச்சுட்டேன். இல்ல ஆலமத்துக்காங்கிட்ட சொல்லி அவன் விட்டாங்க. சீனை முடிச்சுட்டேன்டா. பொம்மியம்மா காவலுக்கு நான் தான் மறுபடியும் இருக்கேன். என் மகன் வந்தா தூக்கி போயிடுவேன். தூக்கிட்டு மதுரை கொண்டு போயிடுவேன். நாங்க போற சின்னாட்டில் இருக்குமா? நீங்க ஆரம்பத்துல இருக்கீங்க. இல்ல மதுரையில எவ்வளவு அருவா வச்சிருக்க? சின்னாட்டில் முட்டுன்னு அருவா வச்சிருக்கா. அவன் மதுரை தூக்கி போயிடுவான். என் மகன் மறுபடியும் தூக்கி போயிடுவான். மதுரை தீவி போய் மதுரையே இங்கதான் இருக்கு. அங்க போனாதான் மார்கழி மேப் தான் நீங்க அப்படியே இதுல ஜிபேல பார்த்து உடனே கண்டுபிடிச்சிரும்ல எங்க போறாங்கன்னு. அது வாரி மேப்ல லாக் பண்ணிரும்ல. மறுபடியும் காவலுக்கு நான் இருக்கேன். காவல் கப்பக்காட்டுக்கு பாப்பறியா? இடையில இடியாப்பத்தை போட்டு தூங்குதா? இடியாப்பா சோறுல பாப்பா தென்னாவட்டா ஒரு கால் ஏய் சும்மா சிரிக்காம இரு. சும்மா விளையாடுங்க. மறுபடியும் சொல்றீங்களா? ஏப்பா இல்ல இந்த சீன் முதல்ல நடக்கல, இப்ப நடத்தி காமிங்க. மூக்கு சளி வெங்காயம் பருப்புலாம் உருக்கிங்க சொத்தாக்குறோம் சாப்பிட்டு படுத்து ஊதிடுறோம். பேசிக்கிட்டே வெங்காயம் இல்ல தட்டை போட்டு இருக்க சொத்த ஒவ்வொரு ஆளுக்கு கூட காட்டி விடுவேன். உண்டைக்கு தலை திடீர்னு சுத்தா தாத்தா இப்ப என்னம்மா மாண்டு? சின்னதான் சொல்லணும். சின்னான்னு செப்பு. சொல்லுங்க சின்ன. சின்ன என் பேரு. சரி, உனக்கு ஏதாவது ஒண்ணா என்னை கூப்பிடு. சரி. நான் தான் வருவேன்.
உன் மகனை வர சொல்லுங்க. இல்ல அது இன்னும் 30 நாள் ஆகும். அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது முதல்ல இப்ப ஏசாமி யாரு அப்படியாரு அது அரச கம்பீரம். அரசு கம்பீரம். நான் கூட வியாதி என்னமோ நினைச்சேன். இந்த ராஜாவுக்குள்ள நான் கூட வியா சரி நீங்க உட்கார வாசமே தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. வெளியே மாத்தி தள்ளி கொடுத்து. போகல அப்படியே அம்மா டேய் மே தள்ளி உட்காரு போ. உங்க மாமே இந்த நர்சப்பே உங்க மாமே வந்துட்டு போயிட்டாரு. வந்தாரு கஞ்சியா குடிச்சாரு கிளம்பி போயிட்டே இருக்காரு. போச்சாரா சரி எனக்கு நான் வரல பயந்துருப்பாரு நான் வர்றேன் சின்ன வர்றியா கம்ப கீழே போட்டு வந்துட்டு பயப்படாம அதனால பயந்துருப்பாரு பயப்படாத. பயந்துருப்பாரு எல்லாமே பயந்த ஓடுது. நாய் பூரா பயந்த ஓடுது. கம்பம் வந்து எல்லாத்தையும் பயந்து தலைவரே இடையில இருந்து கூட்டு வந்து ஒருத்தர் தலைவரே முதல்ல அந்த சிஞ்சாக்காரனை மட்டும் கொஞ்சம் அமையாது. மாமா மாமா உட்காரவா கொஞ்சம் தள்ளி போய் உட்காரு போ. இங்க உட்காரவா தள்ளி போறேன் ஏமா கையெல்லாம் கரெக்டா வருது கையெல்லாம் கரெக்டா வருது நீ மாறி வரலாம் தள்ளி கூண்டாண்ட. ஆமா பாப்பா மாதிகள் தள்ளி கால அப்படி வச்சு உட்காந்து அது ராஜா காலத்துல அதனால காலம் அவர்களை எங்க உடனே டீ கொண்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேப்பங்கலாம் மரத்துல இருக்கும் போய் பிடிங்க. நீ குடிக்கிட்டு வந்து உன் மகனை குடிக்கிட்டு அது மகன் கடைசி அதுதான் சொல்லு பாப்பா கரெக்டா நல்லா பேசு. காலாட்டாத பாப்பா மாமா. வேப்பங்கொல்லையில அந்த வேப்பம் காய் இருக்கும் பாத்தியா தெரியல. தெரியாதா தெரியுமே உனக்கு தெரியாது தெரியும் இந்த மாசம் உட்காந்துக்கவா காசு வராது. நீ உட்காரவா இப்படி அடுத்த தள்ளி மாசம் போய் உட்காரு. நீ தள்ளிக்கவா போதுமா இன்னும் கொஞ்சம் உட்காரு இன்னும் தள்ளி போ. உட்காரு உட்காரு. தூக்கி போட்டு எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. பிரியாணிக்கு நிறைய வண்டிங்க சும்மா பேத்தி உட்கார வச்சு நாடகம் எடுத்துருக்காங்க. பேத்தி உட்கார வச்சு நாடகம் பிள்ளை கால அந்த கட்ட முனி கட்ட நானு ஆ. நேற்று ஒரு ஜனா கண்டேன் என்ன கண்ணு? சொல்லவா சொல்ல வேணாம் சரி சொல்லு. சரி, சொல்லு. தோட்டி தோப்பு சொல்லணும் விடுதல் தள்ளிண்டு போடு. பக்கத்துல இருப்பாரு நான் ஒரு விடுதலை போடுவேன் தண்ணி விடுவாங்க இந்த விழா கமிட்டியாளர்கள் கொஞ்சம் தண்ணி விடுவாங்க விழா கமிட்டியாளர்கள் கட்டிண்டா 50 ரூபா வரும். என்ன பொம்மையை பண்ண நல்லா தாண்டா கொடுத்துருக்கு போட்டுருங்க பொம்மையம்மா ஏன் சொன்ன விடுதலை போடலாமா விடுதலை சொல்லுது சொல்லவேனா சொல்லிட்டு அப்புறம் போடுவேன் நான் சொல்லவா சொல்லவா சொல்லுவேன் சரி, சொல்லு. தண்ணி போடு தள்ளிண்டு. தள்ளி ஏய் கையில ஊத்துங்க, செம்பலாம் தொட விடாதீங்க. இறங்கிருச்சு ஆயிட்டுல இறங்கிடுறா பக்கத்துல வர்ற அங்க இல்ல கடைக்கு வரல. தள்ளிப்போ தள்ளிப்போ. இங்க இருந்து அங்க எட்டாது இல்ல நீ எப்படி ஊத்துவ நீ சும்மா ஊத்துற மாதிரி ஊத்தலாம். எப்படி ஊத்துவ ஏய் கீழே பாப்பா நீ பேசலாம் கரெக்டா
இப்படியே ஊத்துறோம் நீ குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லு. ஏசாமி பக்கம் கையில குடிக்கிறியா இல்ல எப்படியாச்சும் குடி. பாப்பா சட்டி எடுத்துட்டு வா, போ. பாப்பா அப்படி சொல்லக்கூடாது. கையில குடிக்கிறியா இல்ல டம்ளர் எடுத்துட்டு வரையா? செட்டை எடுத்து வச்சிரு. ஏ சேட்டா கையில குடிக்கிறியா இல்ல சேத்தாச்சில குடிக்கிறியா? ஏ சேட்டாவே எடுத்து வரேன் நான் போய் எடுத்துட்டு வா, போ. அப்படி சொல்லு. அது செட்டாய கூட தள்ளி வச்சு ஊத்து. அது எங்க டப்பா நீ தொடாத. இல்ல சாமி இதுல ஊச்சா தள்ளி வைக்க சொல்லு. தள்ளி வைக்க சொல்லு பாப்பா. தள்ளி தள்ளி இல்ல தள்ளி இந்த குடுத்து நீ தான வச்சதா இல்ல இல்ல நீ தான் கொடுத்த அப்பா தான் அரண்மனையில வச்சிருந்த டப்பா களவாண்டுன்னு சொல்லு. நீ குடுத்தே இல்ல சொன்னதா இல்ல அரண்மனையில வச்சு தப்பா களவாண்டி அதான் அங்க இருந்து எடுத்து வந்தேன் நீ குடுத்து வச்ச மிச்சம் தான் அது இந்தா, தள்ளி இல்ல தள்ளி இல்ல சரி வாட அடிக்குது, வாட அடிக்குது. வேணாம் வாட அடிக்குது. நீ குடுத்தது வாரடி தோல் குத்துன வாட அடிக்குதுன்னு சொல்லு. தோல் கரெக்டா கரெக்டா. தோல் குத்துன வாட அடிக்குது. இல்ல பொம்மிமா குடுத்தது வாரடி இல்ல தோல் குத்துற வாடா அது இன்னைக்கு தூக்கண்டே உங்களுக்கு இல்ல. மாமா எந்திரிச்சு எந்திரிச்சு நடக்குறாரு ஒண்ணு தள்ளி இல்ல தள்ளி இல்ல உன் மாடு தள்ளி வைக்க சொல்லு அவன்கிட்ட. போதுமா போதும் போதும் இந்தா. அந்த தடியை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லு. உன் தடியை கொஞ்சம் போதும் செம்ப இறக்கிருங்க. என்ன வேலை பொழுது இன்னைக்கு கொடுத்துக்கிறேன் கொண்டா நிஜமே